ஹலோ திஸ் இஸ் ஹர்ஷா ஃபிக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஜேகேவோட ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ ஃபாலோயிங் ஃபார் அன்ரீச்சபிள் ப்ரொஃபசர். ஸோ நான் அதோட 1/2 போட்டிருப்பேன். ஸோ பார்க்கலன்னா மறக்காம போய் பாருங்க. தென் இன்னைக்கு நாம 2/2 பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணி தென் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ உங்கள் கமெண்ட்டுக்குலாம் நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மிஸ். ஸோ நான் போன பாட்டு எதோட முடிச்சிருப்பேன் பார்த்தீங்கன்னா, உங்கள் மாமா அப்படி பேசிட்டு போயிருப்பார். நீங்கள் இப்போ உட்காந்துட்டு செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. ஸோ அதோடய தான் நம்ம போன பாட்டு நான் முடிச்சிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க ப்ளீஸ் அதை பார்த்துட்டு தென் இந்த 2/2 கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். ஸோ வாங்க அப்படியே நம்ம கதைக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் அப்படி தான் அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு சுத்தமாக உங்கள் மாமாவை மேரேஜ் பண்ணிக்க உங்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அப்படி தான் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. ரியா இவ்வளோ சமாதானம் பண்ணி பார்க்குறா. பட் உங்களுக்கு சுத்தமாக அந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்டே இல்லை. உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஏய் என்ன இப்படி அழுதுகிட்டே இருக்க போறியா? காலேஜுக்கெலாம் நீ போக மாட்டியா? அம்மா என்னம்மா நினச்சிட்ருக்க? நான் மாமா பிடிக்கலன்னு தானே சொல்கிறேன். ஏம்மா நீ புரிஞ்சிக்க மாட்டிக்கிற? ஏன் உனக்கு இப்படி இருக்கு? நீ இப்படி இருக்க மாட்டிய? என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அம்மாண்டி எனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு, நான் கிறுக்குச்சின்னு சொல்ல போறியா அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. உனக்கு வயசு ஏறி போயிட்டுருக்கு வாயன். அப்புறம் என்ன? மாமா உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னால சொல்கிறாரு. அப்புறம் என்ன வாயன் உனக்கு ஆச்சு? என்னாச்சு வாயன் உனக்கு அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. எனக்கு எதுவும் இல்லைம்மா, உனக்கு தாம்மா எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்படியே தான் அவங்க, இங்கே பாரு வாயன், நீ என்ன சொன்னாலும் தம்பி தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பான். இதில் யாராலையும் ரெஸ்ட்ரிக்ஷன் போட முடியாது வாயன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்படி போகிறாங்க. இப்போ ரியா பார்த்துட்டு, வாயன் வாடி காலேஜுக்கு போகலாண்டி, எக்ஸாம் வேறு வருதுடி. ஏய் நான் இருக்க பிரச்சனை இல்லை எக்ஸாமு அது எதுன்னு என்னடி ஏன் முடியலடி. உனக்கே தெரியும் நான் ஜங்குக்கு எவ்வளோ விரும்புகிறேன்னு. ஆனால் எனக்கு போய் பிடிக்காதவன்ட்டு அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு தான். ஆனால் நான் அவரை இன்னும் இன்னுமே என் இதயத்தில் வச்சுருக்கேன் அவரை. ஆனால் எங்கள் அம்மா அதுக்கிட்ட அவங்கக்கிட்ட நான் இப்படி நான் சொல்லுவேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதுதான் சோஃபின்ற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அப்புறம் என்னன்னு எனக்கு கேட்பாங்கடி. ஆனால் அதுதாண்டி எனக்கு பயமாக இருக்குடி, என்ன பண்ணுறதுன்னே தெரிலடி அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அழுதுட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு, சரி சரி உனக்கு ஒன்றும் ஆகாதுடி, அழாதுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்கீங்க. அவளுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அப்படி தான் அழுதுட்ருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படி தான் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. தென் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்களும் வேறு வழி இல்லை, ஸோ அதுக்கு படிச்சுட்ருக்கீங்க. தென் எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறையாவோட வீட்டில் போய் தான் படிச்சுட்ருக்கீங்க. ஏன்னா இங்கே இருந்தால் உங்கள் அம்மா ஒன்றுக்கு 4 வாரத்தை நிறையா பேசிகிட்டு இருக்காங்க, நீ காலேஜ் போகாதாங்க அப்படி இப்படின்னு. ஸோ நீங்கள் ரியா வீட்டில் தான் தங்கி படிச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான் ரியாவும் நீங்களும் அப்படியே தான் காலேஜுக்கு அப்படியே கிளம்பிடுவீங்க. ஸோ அப்படியே தான் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. நீங்களும் நல்லா பண்ணிடுறீங்க உங்கள் எக்ஸாம்ஸ். தென் அப்படியே ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்படியே அந்த ரிசல்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தென் அப்படியே உங்களோட 3rd இயரும் முடிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, அப்படி ஒரு லைக் டிப்ரெஷன் தான் போயிட்டுருக்கு. ஆனால் இருந்தாலும் உங்கள் ஸ்டடீஸை விடலை, எப்படியா கிராஜுவேஷன் வாங்கிடணும். ஸோ அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக ஜங்குக் பார்க்க வருவாருன்னு சொல்லிட்டு தான் உங்களோட கிராஜுவேஷன் அன்றைக்கி தான் ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக் அப்படி தான் வந்திருப்பான். ஸோ உங்களை பார்க்கணும் தான் வந்திருப்பான். அவன் டோட்டலாக மாறிட்டான். நீங்கள் ஜங்குக்கை பார்க்கவே இல்லை. ஸோ ஜங்குக்கோட தங்கச்சி யூனா இருப்பாள். ஸோ அவன் வந்து உங்களுக்கு பொக்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. ஸோ உங்களுக்காக நீங்கள் ஆனால் அந்த பொக்கே வாங்கவே இல்லை. அப்படியே ரியாவோட கையை பிடிச்சிட்டு கிளம்பிட்டீங்க. இப்போது யூனாக்கெலாம் என்ன சொல்கிறதே தெரில. அவள் இவ்வளோ உங்ககிட்ட ட்ரை பண்ணுறா பேசுறதுக்கு. பட் ஆனால் நீங்கள் அவகிட்ட பேசுகிறதே கிடையாது, அவளை அவாய்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவளுக்கு லிட்ரலி புரியுது நீங்கள் அவளை அவாய்ட் பண்ணுறீங்கன்றது. ஸோ அப்படியே தான் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் கிராஜுவேஷன் வாங்கிட்டீங்க. ஸோ வாங்கினால உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நாளைக்கே கல்யாணம் அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போட்டுடுறாங்க. நீங்கள் அம்மா என்ன பேசிகிட்ருக்க, கல்யாணமா? நான் இன்னும் அதை பற்றி எதுவுமே நினைக்கலையேம்மா அப்படின்றீங்க. இல்லை நீ என்ன நினைக்கிறதுக்கு இருக்குவாயன், உனக்கு நீ கிராஜுவேஷன் 2 வருஷம் எடுத்துக்கிட்ட. இதுக்கப்புறம் என்னால் வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியாது. அவனுக்கு வயசு ஏறிட்டுருக்கு. எப்போ உங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்றாங்க. நீங்கள் அம்மா டைம் கொடுமா, ஏம்மா அப்படி பண்ணுற அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, சொன்னது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க.
உங்களுக்கெல்லாம் செமையாக அழுக வருது. ஏன்னா ஜூனாவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் சரியான ஒரு ரவுடி, தென் பொறுக்கியும் கூட. ஸோ எல்லா பொண்ணுங்க கூடயும் விளையாடுறது, அது மாதிரி எல்லா பொண்ணுங்க கூடயும் மிஸ்யூஸ் பண்ணிடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவான் ஜூனா. அது எல்லாமே உங்களுக்கும் ரியாவுக்கும் தெரியும். பட் உங்கள் அம்மா கிட்ட சொன்னாலும் அவங்க அதை பற்றி பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட என் தம்பி ஒன்றும் அப்படிப்பட்ட பையன் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுடுறாங்க. ஸோ வேறு வழி இல்லை. ஸோ நீங்களும் அப்படி தான் உங்கள் அம்மாவோட பேச்சுக்கெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மாவும் அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு சாரீலாம் ஆல்ரெடி எடுத்திருப்பாங்க போல், அதெல்லாம் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்காங்க. பட் ஆனால் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ அப்படி தான் டிப்ரெஷன்லேயே உட்காண்ட்ருக்கீங்க. லைக் ஸ்டாச்சு மாதிரி. இன்றைக்கி நீங்கள் வேறு ஜங்குக்கு பார்த்துருப்பீங்க வேறு. ஸோ அதனால் அதையும் நினச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஜங்கு கூட பேசணும் தோணுது. பட் ஆனால் அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ அவர்கிட்ட இதில் என்ன பேசுறதுக்கு இருக்குது? அவர் நம்மளை மறந்துட்டாருன்னு தான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. பட் அவன் நிறையா உங்ககிட்ட பேசணும்னு நினைப்பான். பட் ஆனால் நீங்கள் அவனை அவாய்ட் பண்ணிவிட்டு எட்ட போயிருப்பீங்க. ஆனால் நீங்கள் அவனை அவாய்ட் பண்ணும் போதெல்லாம் உங்கள் மனசு குத்தும். என்னன்னா லைக் அவகிட்ட போய் அவன்கிட்ட பேசுன்ற மாதிரி நிறையா உங்கள் மனசு சொல்லும். பட் ஆனால் இது எல்லாத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்டு நீங்கள் எட்ட வந்திருப்பீங்க. இதெல்லாம் நினச்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வயன் 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 அப்படின்ட்டு கத்துறாங்க. நீங்கள் அம்மா இங்கே நான் சாரி காமிச்சிட்ருக்கேன், என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லை, காட்டுங்க அப்படின்ட்டு நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு அழுக்கு தான் வருது, அழறீங்க. இப்போ அப்படி உங்கள் அம்மா காலில் விழுந்துட்டு, அம்மா ப்ளீஸ்மா எனக்கு இன்னும் 1 வீக் டைம் தாம்மா, நான் இதை பற்றி முடிவு பண்ணுறேம்மா, ப்ளீஸ்மா உடனே கல்யாணம்னா என்னம்மா பண்ண சொல்கிறேன், ப்ளீஸ்மான்ட்டு கெஞ்சுறீங்க. இப்போ உங்கள் தம்பி பார்த்துட்டு, அக்கா என்ன பண்ணுற அப்படின்றான். நீங்கள் அப்படியே உங்கள் டேஸில் அவாய்ட் பண்ணிட்டு, டேய் எப்போடா ஸ்கூல்லேருந்து வந்த அப்படி கேட்குறீங்க. இல்லை இங்கே என்ன நடக்குது அப்படி உங்கள் தம்பி கேட்குறான். இப்போ அப்படியே உங்கள் அம்மா பார்த்துட்டு, டேய் உங்கள் அக்காவுக்கு நாளைக்கு கல்யாணம். அம்மா என்ன சொல்கிற அப்படின்ட்டு உங்கள் தம்பி கேட்குறான். இப்போ அப்படி நீங்கள் உங்கள் அம்மா வைட் ஐஸில் பார்க்குறீங்க. ஏன்னா உங்கள் அம்மா இப்போ என்ன பிளான் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அப்படியே நீங்கள் ஜூனாவை மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரியும் அப்படியே போகிற மாதிரி, ஐ மீன் ஜூனாவோடய போகிற மாதிரி. உங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது நீங்கள் மேரேஜ் ஆகுறது. ஸோ உங்கள் அப்பாவுக்கு கூட தெரியாது இந்த விஷயம். ஸோ இப்போ நம்ம வயனோட தம்பிக்குமே அதை பற்றி தெரியல. ஸோ அப்படி கேட்குறான், டேய் உனக்கு இந்த விஷயம் தெரியாதாடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அக்கா அம்மா இதை பற்றி ஒன்றுமே சொல்லையே, சரி என்ன கல்யாணம் என்னம்மா அப்படின்ட்டு இப்போ வயனோட தம்பி கேட்குறான். இப்போ அப்படியே உங்கள் தம்பி கேட்டதுக்கப்புறம் உங்கள் அம்மா அது முழிக்கிறாங்க. இப்போ நீங்கள், அம்மா என்ன நடக்குதுங்க? அப்போது அப்பாவுக்கும் தெரியாது, தம்பிக்கும் தெரியாது, என்னம்மா பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு இப்போது அப்படியே உங்கள் அம்மா பார்த்து கேட்குறீங்க. இப்போ அப்படியே உங்கள் அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள், அம்மா என்ன ஆச்சு உனக்கு? என்னை மன்னிச்சிருடி, எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்ட்டு உங்கள் அம்மா அழறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, அம்மா என்ன ஏன் அழற? எனக்கு வேறு வழி தெரியல வயன், எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்ட்டு உங்கள் அம்மா அழுதுகிட்டே தான் இருக்காங்க. அம்மா என்ன ஆச்சும்மா, என்ன யாரும் ஒன்று இப்படி பண்ணா அப்படின்ட்டு இப்போ அப்படியே உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஜூனாக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ அதில் அப்படி இருக்கும்போது அவனுக்கு வேறு பிரெயின் டியூமரும் சொல்லியிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து ஜூனாக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட். ஸோ உங்கள் அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே ஜூனாக்கிட்ட வயன் தான் உன் ஒய்ஃபு, வயன் தான் அவனோட ஒய்ஃபு, அவள் தான் உனக்கு அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ அவன் ரொம்ப ஆசைப்பட்டு லாஸ்ட்டாக கேட்டிருப்பான். அவனுக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும், நமக்கு பிரெயின் டியூமர் இருக்குது அப்படின்ட்டு ஜூனாக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவன் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் கேட்டிருப்பான், அதாவது உங்கள் அம்மா கிட்டே கேட்டிருப்பான், எனக்கு வயனை மட்டும் கட்டி வைங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒன்றும் புரியல. அம்மா அதாண்டி எனக்கு வேறு வழி தெரில வயன், என் தம்பி ஆசைப்பட்டு கேட்டுட்டாண்டி, நானும் ரெஸ்ட்ரிக்ஷன் போட முடியல, உனக்கும் கிராஜுவேஷன்லாம் முடிஞ்சிடுச்சு, கொஞ்ச நாள் டைம் தாடான்னு சொன்னேன். அதனால் அவனுக்கு இன்னுமே அது அதிகரிக்குது. அம்மா அதுக்காக என் தம்பிக்காகடி ப்ளீஸ் வயன், உன்கிட்ட சொன்னால் நீ கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டுதான். ஆனால் என் தம்பிக்காக நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வயன். அவன் பாவுண்டி ஒன்றையே நினச்சிட்ருக்காண்டி, அவனுக்கு ஒரு லைஃப் பார்ட்னராக நீ போகணுன்னு ஆசைப்பட்றாண்டி, நீ எனக்காக பண்ணுவிய வயன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா அழறாங்க. அம்மா மாமாவுக்கு பிரெயின் டியூமரா, ஏன் இது முன்னாடி என்கிட்ட சொல்லலை அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. சொன்னால் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னாடி நினச்சேன். அன்றைக்கி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உன் மாமா உன்கிட்ட பொண்ணு கேட்டுட்டு அவன் இப்படி கோவமாக போயிருப்பான்ல, அப்போது வீட்டுக்கு போனானா, என்னன்னு தெரியல, அவன் மயக்க போட்டு விழுந்துட்டானா. அம்மா ஃபோன் பண்ணாங்கடி, அதான் உங்கள் பாட்டி ஃபோன் பண்ணாங்க. சரி நானும் போனேன்.
அன்றைக்கி நைட் கூட நான் கிளம்பியிருப்பேன் பாரு. அதான் போய் பார்த்தா அவனுக்கு பிரெயின் டியூமர்னு சொல்லிட்டாங்கடி. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல வாயன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா அழுதுட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மா ஹக் பண்ணிட்டு, அம்மா அம்மா நீ ஏம்மா அழுற? அதுக்காக மாமாவோட லைஃப் நான் போய் என்னம்மா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை வாயன், அவன் கடைசியாக கேட்ட தெரியாது எனக்காக நிறைவேற்றுவாயன். அம்மா ஆனால் நீ கடைசியாக உன் பொண்ணை பற்றி நினைக்கல. நாளைக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன வெள்ளை கலர் புடவையில் இருக்க நிற்க சொல்கிறியாம்மா? எப்படி இந்த கல்யாணம் பண்ண லாஸ்ட்டாக வீட்டுக்கார் இறந்துட்டாருன்னா அப்படியே வெள்ளை கலர் புடவை போட்டுட்டு அப்படி நிற்க சொல்கிறியாம்மா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா அதோட எல்லாருமே லைக் வெளியே நிற்க வச்சுருவாங்க. லைக் எந்த ஃபங்க்ஷனையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. லைக் ஒயிட் கலர் சாரீ தான் வியர் பண்ணி ஆகணும் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டா. ஸோ அப்படி தான் நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அம்மா அழுதுகிட்டே வேறு வழி தெரியலன்றாங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனில் போகிறீங்க. இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே ரியாட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. அப்படி ரியாவை பார்த்துட்டு, ஏன்டி என் லைஃப் மட்டும் எனக்கு இப்படி இருக்குது? அம்மாக்காக ஜூனாவை மேரேஜ் பண்ணவா இல்லை இந்த பிஞ்சு போன இதையும் ஜேக்கே நான் அடிச்சிட்ருக்கேன். அது பேச்சு கேட்டுட்டு போக வாடி, எனக்கு ஒன்றுமே புரியல ரியா அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை ஹக் பண்ணி செம்மையாக அழுறீங்க. ரியாவும் அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்களை சமாதானப்படுத்துகிறா. பட் ஆனால் நீங்கள் சமாதானமே ஆக மாட்டேங்கிறீங்க. ரியா வேணா பேசாமல் இந்த மாடிலேருந்து குதித்து செத்து போக வாடி, எனக்கு அப்படி தாண்டி தோணுது. எனக்கு வாழவே இன்ட்ரெஸ்ட் இல்லடி. ஒரு பக்கம் ஜேக்கே என்னது கிடையாது, ஒரு பக்கம் அம்மா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரியா. எனக்கு எனக்கு அப்படி என்ன சொல்கிறதுனே தெரியலன்ட்டு அப்படியே அங்கே மாடியை படிக்கட்டு நின்றுட்டுருக்கீங்க. லைக் அந்த டாப் ஆஃப் த உங்கள் வீட்டு மாடியில் நின்றுட்டுருக்கீங்க. ரியா பார்த்துட்டு, ஏய் இறங்குடி அப்படின்றா. இல்லடி எனக்கு வாழவே பிடிக்கலடி, நான் செத்து போயிடுறேன்டி அப்படின்ட்டு நீங்கள் அப்படி குதிக்கலான்னு வரும்போது டக்குனு ரியா அவங்க கைப்பிடிச்சி இழுத்துடுறா. நீங்கள் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படி தான் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க கான்ஸ்டண்ட்டாக. ரியா சரி அழாதவன், பாரு என்ன பாரு, இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு, ரியாவை பாருடி, அழாதடி, நீ போயிட்டு அப்போ நானும் உன் கூட வந்துடுவாடி அப்படின்ட்டு ரியா கேட்குறா. நீங்கள் ரியாவை பார்த்துட்டு, ஹேய் என்ன வார்த்தை பேசுகிற? நீ ஏன்டி சாகணும்? நீ லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணணும், நீ ஏன்டி சாகணும் அப்படின்ட்டு நீங்கள் ரியாவை ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. தென் ரியாவும் அப்படியே அழறா. ஸோ அப்படி தான் ஒரு மார்னிங் டைம் போல் நீங்கள் எழுந்திரிக்கிறீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அப்படி தான் டைம்லாம் போகுது. உங்கள் அம்மா வயன் கோவிலுக்கு போகலாமா அப்படின்றாங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்கள் லைஃப்பை அப்படியே ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் உங்கள் அம்மாக்காக. இதில் வேறு உங்களுக்கு உங்கள் மாமானா பிடிக்கும். பட் ஆனால் அவர் உங்கள் மேலே இவ்வளோ அப்சஸ்டாக இருக்கனால அவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஹேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறனால நீங்களும் வேறு வழி இல்லை. ஸோ ரியா உங்கள் மாமா கிட்டே பேச சொல்கிறா. பட் ஆனால் நீங்கள் வேறு வழி இல்லை. ஸோ அப்படியே தான் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் அம்மா கூட அப்படியே டாக்ஸியில் போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே தான் அப்படியே நீங்கள் அப்படியே சைடில் உங்கள் ஸ்ட்ரீட்டை பார்த்துட்டே வரீங்க. ஸோ அங்கே இருக்க பசங்கள்லாம் ஜாலியாக விளையாடுறாங்க. அவ்வளோ ஸ்மைல் அவங்க முகத்தில். ஸோ அப்படியே வாங்க ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரலாம். ஸோ அப்படியே தான் நீங்கள் சின்ன பிள்ளையா ரொம்ப க்யூட்டாக இருப்பீங்க. ஒரு 7th 8th படிச்சுட்ருப்பீங்க. அப்போது நீங்கள் ரியா தென் இன்னும் கொஞ்சம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளோ ஜாலியாக விளாண்டுருப்பீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, வயன் வா உள்ள அப்படின்றவாங்க. இப்போது நீங்கள் மம்மி நாங்கள் இப்போ தான் கேமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நான் இன்னொரு 5 minutes விளாண்டுட்டு உள்ளே வந்துடுறேன் என்ன அப்படின்றமா நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா சரி எதா பண்ணு அப்படின்ட்டு அவங்க உள்ளே போயிருப்பாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தென் இன்னும் நிறையா பேர் ரியா எல்லாருக்கூடையும் ரொம்ப ஹாப்பியாக விளாண்டுருக்கீங்க. ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே உங்கள் கண்ணை மூடுறீங்க. கண்ணை மூடினா அவ்வளோ டேஸ் வந்து நிற்கிது. ஏன்னா உங்கள் லைஃப் இன்னையோட முடிய போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அப்படியே தான் அந்த டாக்ஸி ஒரு சர்ச் கிட்ட மாதிரி நிற்கிது. நீங்களும் அப்படியே உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா சர்ச் கிட்ட நின்றுட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா அப்படி இறங்க சொல்கிறாங்க. ஸோ லைக் சிம்பிளான ட்ரெஸ் தான் வேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப கிராண்டாகவும் இல்லை. ஸோ அப்படி தான் சிம்பிளான ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போது அப்படி தான் அங்கே ஜூனா நின்றுட்டுருக்காரு. அவ்வளோ ஸ்மைல் அவர் முகத்தில். ஸோ ஃபைனலி நீங்கள் கிடைக்க போகிறீங்க ஜூனாவுக்கு. நீங்கள் அப்படியே அங்கே இருக்க சர்ச்சில் அப்படியே வேண்டிக்கிட்டே வரீங்க, எனக்கு ஜூனா வேணாம், ஏதாவது என்னை காப்பாற்றுங்க யாராவது. இப்போ அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க, ஆமாம் என் லைஃபே முடிய போகுது, இதுக்கப்புறம் யார் என்னை காப்பாற்ற போகிறா அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க. ஸோ அப்படி தான் அங்கே ரியாவும் இருப்பா. அவளுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. உங்கள் அம்மா கிட்ட அவள் பேசி பார்த்துருப்பா. ஆனால் உங்கள் அம்மா எதை யார் பேச்சையும் கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ அப்படியே தான் ஃபாதர் ரிங் சேஞ்ச் பண்ண சொல்கிறாரு. உங்களுக்குலாம் செம பயம். இப்போ அப்படியே நீங்கள் கண்ணை மூடி
முருகா, யாராவது வர சொல்லு. என்னால் இவனை கல்யாணம் பண்ண முடியாது. என் லைஃபே மொத்தமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி அழுதுட்ருக்கீங்க. ஸோ அப்படி யாருன்னு தெரில, சடனாக இந்த மேரேஜை நிற்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி வாய்ஸ் பார்த்தா மாசா அங்கே நம்ம ஜங்குக் என்ட்ரி கொடுக்குறாரு. இப்போ ஜூனா அப்படி என்ன பண்ணுறனா, ஏய் யாரா நீ? ஓ, அந்த ஜான் ஜங்குக். ஓ, நீதானா அது? வாங்கப்பா, மேரேஜ்க்கு வந்திருக்கீங்களா? அப்படியே அங்கே ஓரமாக உட்காந்துட்டு பார்த்துட்டு போங்க. இப்போ அப்படியே ஜங்குக், நான் இங்கே பார்த்துட்டு போக வரல, எனக்கு காப்பாற்றிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். இப்போது ஜோனா பார்த்துட்டு, ஹலோ, இங்கே வயனை என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. வயன் எனக்கு தான், அவள் எனக்கானவ அப்படின்ட்டு இப்போது ஜூனா சொல்லிகிட்ருக்கான். இப்போது அப்படி ஜங்குக் பார்த்துட்டு, யார் சொன்னா உனக்கானவனு? இந்த மேரேஜில் அவளுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆஸ் அவளோட ப்ரொஃபஸராக நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். நீங்கள் ஜங்குக்கே பார்க்குறீங்க. ஜங்குக் உங்களை பார்த்துட்டு, சொல்லுவேன், உனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறான். நீங்கள் இல்லைன்னு தலையாட்டுறீங்க. உங்கள் அம்மா அப்படி முறைக்கிறாங்க உங்களை பார்த்து. இப்போது அப்படியே உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஜங்குக் நீங்கள் யார்? சும்மா வந்து என் பொண்ணோட மேரேஜை வந்து கெடுக்காதீங்க. ஆன்ட்டி, என்ன யாருன்னு தெரியல, நான் ஜங்குக், என்னோட ப்ரொஃபஸர் 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ நான் வேலையை விட்டு ரிசைன் ஆகிட்டேன். அப்பாவுக்கு சப்போர்ட்டிவாக நான் இருக்கணும். ஸோ அப்பாவோட கம்பெனிக்கும் நான் சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினச்சேன். வேறு ஒன்றும் இல்லை. இந்த கல்யாணத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆஸ் அவரோட ப்ரொஃபஸராக நான் சொல்கிறேன். அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மேரேஜை எதுக்கு அவளுக்கு நடத்துகிறீங்க? அவள் விருப்பப்படுற பையன் கூட நீங்கள் நடத்தலாம்ல அப்படின்ட்டு ஜங்குக் உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜங்குக்கை பார்த்து அப்படியே மைண்ட் வாய்ஸில் என்ன பேசுகிறீங்கன்னா, நான் விரும்புகிற பையனே என் முன்னாடி நிற்கும் போது அவன் தான் எனக்கு வேணும்னு நான் எப்படி சொல்ல முடியும் ஜங்குக்கா? எனக்கு நீங்கள் தான் வேணும் ஜங்குக்கா. ஆனால் என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் வேற ஒரு பொண்ணுக்கு ஆயிட்டீங்க அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக் அப்படியே ஜூனாவை பார்த்து, ஒழுங்காக உன் மரியாதையை காப்பாற்றிக்கோ அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். ஓ, நல்லா முடிஞ்சதை பண்ணுடா அப்படின்ட்டு ஜூனா சொல்கிறான். இப்போ அப்படியே ஜங்குக் என்ன பண்ணுறான்னா, அப்படியே ஜூனாவை போட்டு அடிக்கிறான். வயன், நீங்கள் கிளம்பு. இப்போ அப்படியே உங்கள் அம்மா கை பிடிச்சிட்டு, வயன் எங்கே போகிற? அம்மா விடுமா என் கையை, நீ உன் தம்பியை பார்த்துக்கோ, நான் போகிறேன் அப்படியே சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ரியாவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே அந்த மேரேஜ் ஹாலில் விட்டு டாக்ஸி புக் பண்ணிட்டு கிளம்பிட்டீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே ஜூனாவை போட்டு செம்மையாக அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டான். ஹே, என் தம்பியை விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே வந்து ஜூனா பார்க்க வராங்க. ஜங்குக் அப்படியே தான், ஒழுங்கு மரியாதை உன் மரியாதை காப்பாற்றிக்கொண்டியே அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே அந்த இடத்த விட்டு அந்த சர்ச்லேருந்து போயிட்டான். ஃபாதருக்குலாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு. இப்போ அப்படியே ஜூனா பார்த்துட்டு, யோ எதுக்கே நிற்கிற நீ, கிளம்பியா அப்படின்ட்டு ஃபாதரை பார்த்து அவன் கேட்குறான். மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே ஃபாதர் கிளம்பிட்டாரு. இப்போது ஜூனாக்கெலாம் செம்ம காண்டு. இப்போ உங்கள் மேலே கூட அந்த காண்டு இல்லை. ஸோ அப்படியே தான் ஜங்குக் மேலே இப்போ திரும்புது அந்த காண்டு. ஸோ அப்படியே தான் ஜூனா பார்த்துட்டு, என் மேலே கை வச்சிட்டல நீ? டே ஜங்குக், நீ என்ன நினச்சாலும் இந்த சவுத் கொரியாவில் உனக்கு நான் குழி தோன்றேன்டா அப்படின்ட்டு ஜூனா இல்லத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ நீங்கள் அப்படி தான் ரியாவோட கையை பிடிச்சிட்டு, ஹே இப்போ வந்தது ஜங்குக் அடி அப்படின்னு கேட்குறீங்க. அடிப்பாவி, என்னடி இப்படி கேட்குற? வந்து ஜங்குக் தான் உனக்கு காப்பாற்ற தாண்டி வந்தார். அப்படியா? அப்போ நான் அவரை பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்த்தா அங்கே ஜங்குக் இல்லை. ஸோ நீங்கள் அப்படி தான் வீட்டுக்கே ஓடி வந்துட்டீங்க. ஸோ உங்கள் அம்மா செம்ம கட்டுப்பில் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, அம்மா இனிமேல் மாமாட்ட சொல்லிவிடு, நான் இனிமேல் அவருக்கானது கிடையாதுன்னு. அவர் செத்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு மாமா மேலே அவ்வளோ சின்ன வயசில் நான் அவர் மேலே ரொம்ப பாசம் வச்சேன். ஆனால் அந்த பாசத்தை ஒரே நாளில் உன் தம்பி கெடுத்துக்கிட்டாரு. இதுக்கப்புறம் சொல்கிறேம்மா, மாமாக்கு நான் லைஃப் பார்ட்னராக கிடைக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு ரியாவை கூப்பிட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. ஸோ அப்படியே தான் உட்காண்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ரியா அப்படியே, ஏய் ஏதாவது குடிக்கிறியா அப்படின்னு கேட்குறா. இல்லடி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தான் ரியா கிட்ட என்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ ரியாவும், ஏய் அவரை கம்பெனிக்கு எப்படி நம்ம போக முடியும்? இல்லடி, ஜங்குக் அவருக்கு தேங்க்யூ சொல்லணும். இல்லைன்னா இதனா எனக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகி என்னென்னமோ என்ன பண்ணியிருப்பானே, அதுக்கு அவருக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும்டி அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. உங்கள் அம்மாவுக்கு அப்படியே டைனிங் டேபிள் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்குலாம் செம்ம கடுப்பாக இருக்குது. ஜூனா இப்போ கால் பண்ணுறான். இப்போ அப்படியே தான் ஜூனா, என்னக்கா பண்ணுறான் பொண்ணு அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே ஜூனா கேட்குறான். அவள் ஃப்ரெண்டு கூட உட்காந்துருக்கா. ஓ
தப்பிச்சிட்டோன்ற ஒரு திமிரில் பாடிட்டுருக்காளா? ஆடட்டும் ஆடட்டும், அண்ணா வயன் எனக்கு தான்க்கா அப்படின்ற மாதிரி இப்போது ஜூனா சொல்கிறான். இப்போது உங்கள் அம்மா அப்படியே பார்க்குறாங்க, அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, என்ன இருந்தாலும் அவங்க பொண்ணு வேறு. ஸோ அப்படி தான், டேய் ஜூனா என்னை மன்னிச்சிருடா, வயன் வேணாண்டா, உனக்கு என் பொண்ணு ரொம்ப பாவம்டா அப்படின்ட்டு உங்கள் அம்மா பேசுகிறாங்க. அக்கா என்ன பேசிகிட்ருக்க? நீ தானே வயன் எனக்கு தரேன்னு சொன்ன, அப்புறம் என்ன நீ பேச்சை மாற்றி பேசுகிற? இல்லைடா, குழந்த பாவுண்டா, என்ன எவ்வளோடா அவளை கஷ்டப்படுத்துவேன்? நீ நீ பிரெயின் டியூமர் இருக்குன்னா அதை நீ க்யூர் பண்ணிக்கோ. ஏன்டா வேறு யாராவது லைஃப் பார்ட்னரை என் பொண்ணோட வாழ்க்கையை நீ ஏன்டா அழிக்கணும்னு நினைக்கிற? நாளைக்கு நீ செத்து போயிட்டேன்னா நாளைக்கு என் பொண்ணு எந்த நிலமையில நிற்பான்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன்டா போய் பண்ணுற? அவளை விட்டு வேணாம் வயன் உனக்கு. அக்கா என்ன பேசிகிட்ருக்க நீ? மூச்சுக்கு 300 வாட்டி வயன் தான் உன் பார்ட்னர், வயன் தான் லைஃப் பார்ட்னர், வயன் தான் உன் ஒய்ஃப்னு சொல்லுவியக்கா, அப்புறம் என்னக்கா பேச்சு மாற்றி பேசிகிட்ருக்க அப்படின்ட்டு ஜூனா கடுப்பில் கேட்டுட்ருக்கான். இல்லைடா, என் பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத லைஃப்பை நான் இப்போ அடைய தர முடியும்? நாளைக்கு அதே எனக்கு கில்ட்டியாக இருக்காதா? அந்த கில்ட்டினஸோட நான் வாழ சொல்கிறியா? இப்போது உன் மாமா, அதாவது என் புருஷன் வந்தார்னா நான் என்னடா சொல்லுவேன்? வயனுக்கு நான் ஜூனா மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொன்னேன், என்னை கொண்டு போட்டுருவாருடா அந்த மனுஷன். நேற்று வயனோட தம்பிக்கு தெரிஞ்சதே அவன் அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டான், அவன் அவ்வளோ கோபத்தில் இருக்கான்டா அவன் மேலே. நீ ஏன்டா உன்னையும் வெறுக்க வைக்கிற எல்லாரையும்? சொல்லு ஜோனா, நீ 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 பண்ணுற தப்பு ஜோனா அப்படின்ட்டு உங்கள் அம்மா எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் ஜூனா கேட்குற மாதிரி இல்லை. அக்கா இனிமேல் உன் சப்போர்ட் எனக்கு தேவையில்லை, என்னை எப்படி தூக்கணும்னு நான் தூக்கிக்கிறேன். ஜூனா நீ ஃபைக்கா ஃபோன அப்படின்ட்டு ஜூனா அப்படியே வில்லத்தனமாக சிரிக்கிறான். வயன் எப்படி நீ தப்பிக்கிற நான் பார்க்குறேன்டி. அந்த ஃபஸ்ட்டு ஜங்குக்கு நான் போடுறேன், அவன் இருக்கிற நாள் தானே நீ எங்கே இருந்தாலும் வராண்டி. அவன் இருக்கட்டும், இப்போது என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ட்டு ஜூனா அப்படியே ஃபோனை தூக்கி கடாசிட்டு அப்படியே ஏஞ்சி போயிட்டுருக்கான். நீங்கள் ரியா அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் அம்மா அப்படி ரூமுக்கு வந்து அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு, வயன் என்னை மன்னிச்சிரு வயன், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி, உன் அம்மா வளருன்னு இப்படி பண்ணிட்டேன் வயன், என்னை மன்னிச்சிரு, ஐம் ஸோ சாரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கதறி கதறி ஆடுறாங்க. அம்மா ஏம்மா அழுற? நான் தேவையில்லாமல் அந்த பைத்தியக்காரனுக்கு போய் உன்னை கட்டி கொடுக்க நினச்சிட்டு வாயன், என் மன்னிச்சிருவாயன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், உனக்கு ஜூனா வேணாம், நான் ஜூனா கிட்டேருந்து உன்னை காப்பாற்றுவாயன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்படியே அழுதுட்ருக்காங்க. அம்மா இங்கே பாரும்மா, ரியா போய் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க. ரியாவும் ஓடி போய் தண்ணி கொண்டு வரா. வாயன் ஆனால் நான் பண்ண தப்படி, எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லைஃப் அழிக்க பார்த்துட்டல, ஒரு அம்மாவாக இல்லாமல் உன்னை எனிமி மாதிரி உன்னை ட்ரீட் பண்ணிட்டல வயன், என்னை மன்னிச்சிருவாயன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா அழுதுட்ருக்காங்க. அம்மா நீ தண்ணி குடி அப்படி சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறீங்க. உங்கள் அம்மாவும் லைட்டாக தண்ணி குடிச்சிட்டு, ஐம் ஸோ சாரி வயன், வயன்மா என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லுமா, அம்மா மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா அப்படின்ட்டு இப்போ உங்கள் அம்மா கேட்குறாங்க. அம்மா என்னம்மா பேசுகிற, உன்னை நான் மன்னிச்சிட்டேம்மா, ஏம்மா நீ அழற அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா டேஸ்லாம் வைப் பண்ணிட்டு உங்கள் அம்மா ஹக் பண்ணிக்கிறீங்க. ரியாவுக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்குது. அப்படி ரியாவும் நீங்கள் ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பாரும்மா இன்றைக்கி ஜங்குக்கு என்னை காப்பாற்றிருக்கார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் ஜங்குக்கு எப்படிலாம் லவ் பண்ணியிருப்பீங்க அப்படின்றலாம் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, வயன்மா என்ன சொல்கிற? ஆமாம்மா, ஆனால் அவருக்கு இப்போது கல்யாணம் ஆகிடுச்சு சோஃபின்ற ஒரு பொண்ணுக்கு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு, ஜங்குக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? யார் சொன்னா உனக்கு? அம்மா உனக்கு தெரியாதா? சோஃபின்னு அவரோட அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொன்னாங்களே, ஏன் ஜங்குக்கு உங்ககிட்ட சொல்லலையா? ஏய் என்ன சொல்கிற, அந்த கல்யாணமே நின்று போச்சு. அம்மா என்ன சொல்கிற, கல்யாணம் நின்று போச்சா? ஆமாம் அவன் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் கையை நீ ஒழுங்காக பார்த்தியா அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்களும் அப்படியே டக்குன்னு இப்போது அந்த ஃப்ளாஷ்பேக் நினைக்கிறீங்க. அதாவது ஜங்குக்கு வந்து உங்கள் மாமாவை போட்டு அடிச்சிருப்பான்ல அந்த சர்ச்சில், ஸோ அதை நினைக்கிறீங்க. பார்த்து ஜங்கு கையில் அந்த மோதிரம் எந்த ரிங்குமே இருந்திருக்காது, மேரேஜுக்கான அந்த ரிங்கே இருந்திருக்காது. ஸோ அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறீங்க, நான் கவனிக்காமல் போயிட்டேம்மா அப்படின்றீங்க. அவன் மேரேஜ் வேணான்னு சொல்லிட்டான். என்னம்மா சொல்கிற? அது நீ ஜங்கு கிட்ட கேட்டுக்கோ, நீ ஜங்குக்கு விரும்புகிற சொன்ன நான் ஜங்கு கூட உன்னை சேர்த்து வச்சுருப்பேனே வயன், அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லலை? அதுமா எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, நீ என்னையும் ஜங்குக்கு சேர்த்து வைக்காமல் போய் ஜூனா கூட மேரேஜ் பண்ண வச்சிருவியோன்னு பயந்துட்டேதாம்மா, அதாம்மா. சரி வயன், இதுக்கப்புறம்
அம்மா நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் என்ன அப்படின்ட்டு இப்படி உங்கள் அம்மா ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அம்மா நல்லா உங்களுக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தென் அப்படி தான் டைமில் ஸ்கிப் ஆகுது. ரியா அப்படி வயன் சக்ஸஸ் டி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ நீங்களும் அப்படியே சிரிக்கிறீங்க. அப்படியே உங்கள் அம்மா வயன்மா உனக்கு பிடிச்சதெல்லாம் இன்றைக்கி செய்கிறேன். ஏன்னா நீ என்ன கிராஜுவேஷன் வாங்கிட்டு வந்தோடனே உனக்கு நான் எதுவுமே செய்யலை. இதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும் ரியா. இன்றைக்கி ஆன்ட்டி வீட்டில் தான் உனக்கு விருந்து. நீனும் வயனும் கிராஜுவேஷன் ஃபைனலி வாங்கிட்டீங்க. ஸோ அதனால் உனக்கும் பிடிச்சதெல்லாம் சொல், ஆன்ட்டி சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஐயோ ஆன்ட்டி அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் வயனுக்கு என்ன செய்கிறீங்களோ அதையும் நான் சாப்பிட்டுக்கிறேன் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இப்போ ரியா சொல்கிறா. இல்லைம்மா நீ உனக்கு பிடிச்சது சொல்லு, ஏதாவது ஒன்று சொல்லு அது போதும். சரி ஆன்ட்டி அப்படி சொல்லிட்டு ரியா ஒரு டிஷ் சொல்கிறான். சரி நான் செஞ்சு ஈவினிங் தரேன் என்ன அப்படின்ற மாதிரி இங்கே அப்படி தான் உங்கள் அம்மா அப்படியே போயிருப்பாங்க. அப்படியே தான் டைமில் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ரியாவும் பிளான் போட்டிருப்பீங்க. ஸோ ஜங்குக்கை போய் பார்க்கலான்ட்டு. இப்போ வேறு ஜங்குக்கோட மேரேஜ் நின்று போச்சுன்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்கள்ல. ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஜங்குக்கை மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அப்படியே தான் இப்போ அப்படியே ரியா இல்லைனா நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்டை மீட் பண்ணலாமா, நீ ஏன் ஸ்ட்ரெயிட்டாக போய் ஜங்குக்கை மீட் பண்ணுற, அவர் எதாவது நினைப்பார். நீ வேணா ஜங்குக்கோட ஃப்ரெண்டுக்கிட்ட ட்ரை பண்ண, அவர் ஃப்ரெண்டு ஜிம்முன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன், வேணா அவர்கிட்ட கேட்கலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ரியாவை பார்த்துட்டு ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்படி தான் நீங்கள் ஜிம்முக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ ஜிம்மினோட நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்படியே தான் ஜிம்முக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே தான் ஜிம்மின் அட்டன் பண்ணுறாரு. யார் இது புது நம்பராக இருக்குது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முனும் அப்படியே உங்ககிட்ட ஹலோ யார் அப்படின்னு ஜிம்மன் கேட்குறான். ஜிம்மன் அண்ணா நான் வயன் பேசுகிறேன் அப்படின்னோடனே இப்போ அப்படியே ஜிம்மன் வயன் நீயாம்மா அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜிம்மன் கேட்குறாரு. நீங்களும் ஆமாண்ணா அண்ணா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் பர்சனலாக. கொஞ்சம் நம்ம என்றைக்குமே ஒரு கெஃபேக்கு வருவோமே, ஜங்குக் கூட ரொம்ப பிடிக்குமே, அந்த கெஃபேக்கு வரீங்களா அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. ஐயோ நான் வர இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்கே, நாளைக்கு வரவா அப்படின்னு மாதிரி இப்போ அப்படியே ஜிம்மன் அப்படியே சொல்கிறான். நீங்கள் அப்படியே இல்லைண்ணா இன்றைக்கே வர முடியுமா ப்ளீஸ், தங்கச்சிக்காக இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்ண்ணா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அப்படி தான் ஜிம்மனும் சரிம்மா நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டா. இல்லைண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்றீங்க. சரி வரேம்மா, ஒரு 8 o'clock மேலே வரவா, சரி நான் வாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ டைம் ஒரு 7:30 போல் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி தான் அண்ணா ஒரு அரை மணி நேரத்தில் சீக்கிரம் வந்துருங்கண்ணா, நிறைய பேசுகிற வேலை இருக்குது அப்படின்னு பண்ணி சொல்கிறீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜிம்மனும் அப்படியே ஃபோனை வச்சுருப்பான். எதுக்காக இருக்கும் தெரியலையே. சரி மச்சான்கிட்ட சொல்லாமா, இல்லை வேணாம் அவன் வேறு ஆல்ரெடி நிறையா ஒர்க் ப்ரெஷரில் இருக்கான், சொல்ல வேணாம் அப்படின்ட்டு ஜிம்மனும் அப்படியே தான் அவன் ஃபோனை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கான் ஒரு அரை மணி நேரம். ஸோ அப்படியே தான் அப்படியே ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். நீங்கள் ரியா தென் ஜிம்மன் அப்படி 3 பேரும் அப்படியே தான் கெஃபேல உட்காந்துருக்கீங்க. இப்போ அப்படி கேட்குறீங்க. அண்ணா நான் தான் வயன், நைஸ் டு மீட் யூ அப்படின்றீங்க. சரிம்மா சொல்லு என்ன விஷயம். அண்ணா நான் ஜங்குக்கை பற்றி கொஞ்சம் நிறைய கேட்கணும். ஜங்குக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிடுச்சுன்னு அவர் என்கிட்ட வந்து சொன்னார். இப்போ அவர் எப்படி இருக்கார். அட ஏம்மா அதை வேற கேட்குற, சரி வா அந்த ஃப்ளாஷ்பேக்கை உனக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க அப்படி நம்ம அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி என்ன நடந்திருக்குண்ணா, நீங்கள் உங்கள் கசினோட வெட்டிங்க்கு அப்படி தான் அதை போயிட்டுருக்கும் போது நீங்கள் ஜங்குக்கை பார்த்து பேசியிருப்பீங்க அந்த காரில். தென் அப்படியே மருதாணிலாம் எடுத்து காமிச்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே போயிருப்பீங்க. அதாவது ஜங்குக்கு கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ ஃபார் எவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே அழுதுகிட்டே போயிருப்பீங்க. ஜங்குக் அப்படியே தான் அவனோட மேரேஜ் ஹாலுக்கு போயிருப்பான். ஸோ அங்கே நம்ம சோஃபிக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கோம். ஸோ ஜங்குக் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி தான் இருப்பான். ஆனால் அவனுக்கு என்ஜாய்மெண்ட்டு ஃபீலிங்கே கிடையாது. ஜிமின் கூட அப்படியே ஒரு மாதிரி உட்காண்ட்ருப்பான். ஜிமின் என்ன ஏதுன்னு கேட்பான். அப்புறம் நம்ம ஜேகே தான் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறான், நீங்கள் பண்ண விஷயம். டேய் அப்புறம் ஏன்டா, அப்போ உனக்கு அவன் மேலே மச்சான் ஃபீலிங்ஸ் இருக்குடா, ஆனால் எப்பட்றா ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஸ்டூடெண்ட்டும், அது வாய்ப்பில்லடா, அவளை பண்ண முடியாதுடா, அது அவளுக்கு பிரச்சனை கொடுத்துருண்டா. நாளைக்கு அவன் மேலே நான் ஃபாலோ ஆகி அவள் என் மேலே ஃபாலோ ஆகியிருக்கா, ஆனால் நாளைக்கு நான் அவன் மேலே ஃபாலோ ஆகி அதே பின்னாடி எனக்கு பிரச்சனை கொடுத்துருண்டா, நானே ரிசைன் பண்ணலான்னு இருக்கிறேன் என் ஒர்க்கு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஒரு குண்டு தூக்கி போடுறான். ஏன்னா அவங்க அப்பா லைக் அவங்க கம்பெனி ஒரு ஜங்குக்கு தனியாக ஒரு கம்பெனி வச்சு தரேன்ற மாதிரி சோஃபியோட அப்பா சொல்லியிருப்பார், லைக் டவுரி மாதிரி தான். ஸோ அதனால தான் இப்போ ஜங்குக்கும் அதனால் இப்போது சோஃபியோட அப்பா அப்படி சொல்லிட்டாருடா, நான் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டுருந்தா என்னோடய லெக்சர் வேலை கண்டிப்பாக அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாதுடா, நான் அதனால் ரிசைன் பண்ணிவிடுவேன். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கிராஜுவேஷன் வாங்கிடுவா, அப்போ வேணா அவளை போய் மீட் பண்ணி நான் பார்த்து பேசிக்கிறேன்டா அப்படின்னு வேறு ஜிம்மன் கிட்ட ஜங்குக்கு அப்படியே புலம்பிகிட்ருக்கான். சரிடா அதுக்கேண்டா இப்போ இப்படி ஒரு மாதிரி இருக்கு,
இல்லைடா, அவள் பேசின வார்த்தையெல்லாம் எனக்கு மனசில் குத்துதுடா. என்னமோ எனக்கு ஃபீலிங் ஆகுதுடா. ஆனால் என்னன்னு சொல்ல தெரிலடா. ஒரு மாதிரியாக இருக்குடா. நான் அந்த பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குடா. எங்கேயாவது அவளை கஷ்டப்படுத்திட்டா எனக்கு அந்த கில்ட்டினஸோட வாழ முடியாதுடா என்னால். சரி இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு ஜெமன் கேட்குறான். பேசாமல் அந்த மேரேஜை நிறுத்திட்டுமாடா? டேய், இது பெரிய வீட்டு மேரேஜ்டா. இல்லைடா, எனக்கு வேறு வழி தெரில. மனசுக்குள்ளே ஃபுல்லாக வாயின்னு இருக்காடா என் மனசில். இப்போ அவள் எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஐ லவ் யூ ஃபார் எவர் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காடா. இப்போ நான் அதுக்கு என்னடா பதில் சொல்கிறது? சொல்கிறா நீ. இதுவே ஒரு பொண்ணு ஒன்று இப்படி பண்ணியிருந்தா என்னடா சொல்வேன் அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறான். இப்போது ஜிம்மன் பார்த்துட்டு, டே மச்சான், இப்போ என்னடா பண்ண போகிற? இல்லைடா, மார்னிங் அந்த மேரேஜை நிறுத்திடலான்னு முடிவு பண்ணுறேன். இப்போ நிறுத்தினா தப்பாக போயிடும். அங்கே பாரு சோஃபியா அப்படின்னு பார்த்தா சோஃபி ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. டேய், இப்போ நீ நிறுத்தினா சோஃபி கஷ்டம் தானடா பட போகிறா. இப்போயே நீ சொல்லி இந்த மேரேஜை நிறுத்துடா அப்படின்ற மாதிரி இப்போது அப்படி ஜெமன் சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ ஜெக்கி பார்த்துட்டு, டே வேணாண்டா, அவசரப்படாத. இது நிறைய பேர் வந்திருக்காங்க. இருந்தாலும் எனக்கு இப்போ சொல்லணும்னு தோணலடா. இப்போ சொல்லி அது பெரிய பிரச்சனை கொடுத்துருமோ பயமாக இருக்குது. அம்மா, தங்கச்சி, பாட்டி எல்லாம் அங்கே இருக்காங்க என்னோட கசின் வெட்டிங்க்கு. ஸோ அதை முடிச்சிட்டு வரட்டும். நான் நாளைக்கு மார்னிங் எல்லோரும் முன்னாடி சொல்ல போகிறேன்டா அப்படின்ட்டு ஜேகேவும் அப்படி போயிருப்பான். ஜிமினி எவ்வளோ இப்பயே சொல்லுன்னு சொல்லியிருப்பான். பட் ஆனால் ஜேகே கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அப்படி தான் டைமில் ஸ்கிப் ஆகுது. இப்போ மார்னிங் மேரேஜ் டே தான். ஜங்குக் அப்படி தான் அந்த மணமேடையில் உட்காந்துருக்கான். இங்கே அப்படியே சோஃபி வந்து உட்கார்றா. அவளுக்குலாம் செம்ம ஹாப்பி ஜங்குக்கை மேரேஜ் பண்ண போகிறோன்ட்டு. ஸோ அப்படியே தான் இப்போ அப்படி தாலி கட்ட சொல்கிறாங்க. ஜேகே பார்த்துட்டு அப்படியே எல்லோரும் முன்னாடியும் என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். அந்த மணமேடையில் ஏஞ்சிடுறான். ஜங்குக் அப்பா பார்த்துட்டு, ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்க, உட்காரு அப்படின்றாங்க. இல்லைப்பா, நான் அவங்கக்கிட்ட ஒரு எல்லோரும் விஷயம் மறைச்சிட்டேன். எனக்கு சோஃபி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் சொன்னீங்கன்ற காரணத்தினால தான் நான் சோஃபியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். மற்றபடி எனக்கு சோஃபி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. சாரி அங்கிள், சாரி ஆண்டி அப்படின்னு சோஃபி அப்பா அம்மா பார்த்து பேசிகிட்டு இருக்கான். சோஃபி, என்ன மன்னிச்சிரு, லைஃப்பை ஏதாவது பண்ணியிருந்தானே என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி இப்போது அப்படி ஜங்குக் சொல்லிகிட்ருக்கான். இப்போ அப்படி சோஃபி பார்த்துட்டு, சோஃபியாவை ஏஞ்சிட்டா. இப்போ அப்படி அவங்க அப்பா பார்த்துட்டு, சோஃபிம்மா ஏந்திரிக்காத, உட்காரு அப்படின்றாங்க. இப்போ சோஃபி பார்த்துட்டு, அம்மா இரும்மா, ஜங்குக் நீங்கள் எதுவும் சம்திங் டிஸ்டர்பாக இருக்கீங்க, நீங்கள் உட்காருங்க, ஏதா இருந்தால் மேரேஜ்க்கு அப்புறம் பேசிக்கலாம் ஜங்குக், உட்காருங்க அப்படின்ட்டு சோஃபி சொல்கிறா. ஆனால் ஜங்குக், இல்லை சோஃபி, நான் தெளிவாக தான் இருக்கேன், நான் டிஸ்டர்ப்லாம் இல்லை, எனக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஓப்பனாகவே சொல்லிடுறான். ஸோ அப்படி தான் ஜங்குக்கு அம்மா பார்த்துட்டு, டேய் என்னடா சொல்கிற? ஆமாம்மா, நான் நேற்று யோசித்தேன். அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை மேரேஜுக்கு அப்புறம் வச்சுக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் என்னால் சோஃபியோட வாழ்க்கையை கெடுக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால் சோஃபிக்கு நான் ஒரு நல்ல லைஃப்பை கொடுக்கணும்னு நினச்சாலும் அது என்னால் முடியாதும்மா. கடைசி வரைக்கும் நான் என்ன நினச்சிட்டே தான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்லும் போது அப்படி ஜங்குக் அப்பா பார்த்துட்டு அப்படி ஒரே ஸ்லாப் தான் ஜங்குக் அப்படியே அடிக்கிறாரு. ஜங்குக் பார்த்துட்ருக்கான். அப்பா, டேய் இனிமேல் கண்ணு முன்னாடி நிற்காத, மரியாதை இந்த இடத்த விட்டு போடா அப்படின்ட்டு ஜங்குக் அப்பா சொல்கிறாரு. இப்போ அப்படி ஜங்குக் அம்மா பார்த்துட்டு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்குக் அப்படியே, அப்பா என் கண்ணு முன்னாடி நிற்காது, என் முன்னாடி நீ நிற்க கூட உனக்கு ரைட்ஸ் இல்லைடா. அன்றைக்கே நான் சொன்னேன், சிஓ வேலை பாரு, இதெல்லாம் வேண்டான்னு. ஆனால் எனக்கு லெக்சர் ஆகணும், யூனிவர்சிட்டியில் பெரிய ஆளாக வரணும்னு தானே சொன்னேன். போ, உன் ஆசை தேடி அந்த பொண்ணே மேரேஜ் பண்ணிக்கோ, உனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கொடுக்கணும் தாண்டா அப்பா அம்மா இன்றைக்கி நினைப்பாங்க. ஆனால் நீ உன் இஷ்டப்படி தான் ஆடுவேன்னு நினைக்கிறல்ல, போ, இனிமேல் நாங்கள் உனக்கு என்ன, நாங்கள் செத்தாலும் நீ தயவு செஞ்சு வந்துடாத அப்படின்ற மாதிரி இப்போ ஜங்குக் அப்பா கத்துறாரு. அங்கே ஏன்னா அவ்வளோ ரிலேட்டிவ்ஸ், அவ்வளோ பெரிய கம்பெனி ஆளுங்களாம் வந்திருப்பாங்க. அவங்க முன்னாடி இப்போ ஜங்குக் அப்பா அப்படி தலங்குனிஞ்சு நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்பா, அது என் முன்னாடி நிற்காதுடா, என் பையனே நீ இல்லை, இனிமோன தலை முழுங்கிடுறேன், எனக்கு நீ என் பையன் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு ஜங்குக் அப்பா சொன்னதுக்கப்புறம் ஜங்குக் அங்கே நிற்கவே இல்லை. அப்படி தான் அவன் அப்படி ஜிம்னை பார்த்துட்டு அப்படி போயிட்டுருக்கான். இப்போ சோஃபி பார்த்துட்டு, ஜங்குக் நீங்கள் எடுத்த டிசிஷன் ரொம்ப கரெக்டான டிசிஷன், நீங்கள் வயனுக்கு தான் கரெக்டானவங்க. ஸோ நீங்கள் வயனை தேடி போங்க, எனக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க ஜங்குக், எனக்காக நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அது ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் என் லைஃப்பை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்கீங்க,
அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஜங்குக் அப்படின்ட்டு சோஃபி சொல்கிறா. ஜங்குக் சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறான். அங்கே இருக்க பெரிய பெரிய கம்பெனி ஆளுங்கெல்லாம் ஜங்குக் அப்பா தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி. ஸோ ஜிமின் அப்படியே ஜங்குக் பின்னாடி வந்திருப்பான். ஜங்குக் அப்படி தான் அப்படியே அவனுக்குன்னு தனியாக ஒரு வீடு இருக்கும். அப்படி நடந்து தான் போயிட்டுருக்கான். ஸோ எல்லாருமே ஜங்குக்கை பார்க்குறாங்க அந்த ஸ்ட்ரீட்டில் போகிறவங்களாம். ஸோ ஜங்குக் வந்து அப்படி தான் போயிட்டுருக்கான். இங்கே மண்டபத்தில் பார்க்கலாம் ஜங்குக் அப்பா சொன்னதுக்கப்புறம் அவர் அப்படியே செம்மையாக அழுதுட்ருக்காரு. ஏன்னா ஒரு பக்கம் ஒரு மானமே போச்சு, ஒரு பக்கம் அவன் பையன், அதாவது அவர் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த பையன் இப்போ அப்படியே அனாதையாக போகிறானே அப்படின்றத நினச்சி அவர் செம்மையாக அழறாரு. என்னங்க பையனை அனுப்பி விட்டுட்டு இப்படி அழுதுட்ருக்கீங்க? பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா? போதுமா? இப்போ என் பையன் இல்லாமல் நான் எப்படிங்க இருப்பேன்? இனிமே உங்களுக்கு மானம் ரோஷம் தானே பெரிய விஷயமா போச்சு. அதை வச்சுட்டு கட்டிட்டு அழுங்க. எனக்கு என் பையன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் அம்மா அப்படி ஜங்குக் எங்கே போனானோ அங்கே தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ யூனா தென் அப்படி தான் ஜங்குக்கோட பாட்டி இருப்பாங்கள்ல. ஸோ பார்த்துட்டு சே இப்படி ஒரு பையனா எனக்கு, கடவுளே இப்படி ஒரு பையனை எனக்கு பெற்று எடுத்து கொடுத்துட்டியே, நீலாம் பையனே இல்லைடா எனக்கு அப்படின்றத பாட்டி கண்ணா பின்னான்னு ஜங்குக்கை பற்றிட்டு அவங்களும் யூனா தென் அப்படியே ஜங்குக்கோட அம்மா கூட தான் வந்துட்டுருக்காங்க ஜங்குக்கை தேடி. ஜங்குக்கு இங்கே கிளப்பில் செம்மையாக குடிச்சிட்ருக்கான். உனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ ஜிமின் டேய் போதுண்டா, எவ்வளோடா குடிப்பேன்? என்னால் பத்தலடா, இன்னும் வேணும், இன்னும் கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்ட்டு ஜங்குக் இன்னுமே நிறையா குடிக்கிறான். ஜிமின் பார்த்துட்டு போதுண்டா எவ்வளோடா குடிப்பேன் அப்படின்ட்டு ஜிமின் எவ்வளோ தடுக்க பார்க்குறான். டேய் வாயம் மூடு, எனக்கு வயன் வேணும், எங்கள் வயன் எனக்கு வேணும், வயன் எங்கடி போனா என்னை விட்டு, எனக்கு வயன் வேணும்டா, அவ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுடா, எனக்கு யாரும் வேணாம், வயன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் மேலே அப்படியே சாஞ்சு விழுந்துட்டான். இப்போ ஜிமின் டேய் ஜங்குக் பாடுறா இங்கே என்ன, ஐயோ ஏன்டா என் மச்சான் லைஃப்பில் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜங்குக் எவ்வளோ தான் அவன் கஷ்டப்படுவான்னு தெரில. ஒரு பக்கம் நீங்களும் இல்லை, ஒரு பக்கம் அவன் ஃபேமிலியே அதாவது அவங்க அப்பா இப்படி பண்ணிட்டாரு. ஸோ அதை நினச்சி அவனுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போ ஜங்குக் நிலைமை நினச்சி பாருங்க. ஸோ அவனுக்கும் அதே தான், அப்படி தான் என்ன பண்ணுறானா இப்போ ஜிமின் அப்படி தான் ஜங்குக்கை எப்படியும் டாக்ஸிலாம் புக் பண்ணி நேராக அவன் வீட்டுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு வரான். லைக் ஜங்குக்குன்னு தனியாக ஒரு வீடு இருக்கும். ஸோ அங்கே தான் அங்கே பார்த்தா யூனா தென் ஜேகேவோட பாட்டி தென் ஜங்குக்கோட அம்மா அப்படி தான் அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு இப்போ ஜிமின் அப்படியே கூட்டு பார்த்துட்டு ஏய் ஜிமின் என்னாச்சுப்பா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் அம்மா ஓடி வந்து ஜங்குக் வாங்கிக்கிறாங்க. ஜங்குக் எனக்கு வயன் போதும், வயன் எங்கடி போனால் என்ன விட்டு, எனக்கு நீ பாடி, எனக்கு இதான் வேணும், வயன் எனக்கு வேணும், வயன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி போதையில் பேசிகிட்ருக்கான். இப்போ ஜிமின் பார்த்துட்டு ஐயோ என் மச்சானுக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க எல்லோரும் அப்படின்ட்டு ஜிமின் ஒரு பக்கம் எமோஷ்னலாக பேசுகிறான். இப்போது ஜேகே அம்மாக்கெலாம் என்ன பண்ணுறதுனே தெரில. என் பையன் இப்படி ஆனதுக்கு காரணமே அந்த ஆள் தான், அவருன்னு விட மாட்டேன் அப்படின்ட்டு எங்கள் ஜேகே அம்மா அப்படியே சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமின் பார்த்துட்டு ப்ளீஸ் என் ஃப்ரெண்டோட லைஃப்பை மட்டும் விட்டுருங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன், நீங்கள் 3 பேரும் தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜேகே பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படியே தான் ஜங்குக் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அவங்க பாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ யூனா பார்க்குற அவங்க அண்ணனுக்கு இப்படி ஆனது காரணமே அவங்க அப்பா தான் சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே யூனாவும் எனக்கும் கால் பண்ணியிருக்க மாட்டான், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற விஷயமே சொல்லியிருக்க மாட்டான் யூனா. ஸோ அவளும் அப்படி தான் உட்காந்துட்டு இருந்திருப்பா. ஸோ ஜிமின் அப்படி தான் சொல்லிட்டு இருந்திருப்பான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே எங்கேயுமே போகல, வீட்லேயே தான் உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ஸ்மோக் பண்ணுறதுன்ட்டு ஜிமின் சாப்பாடெலாம் வாங்கி தந்துட்டுருக்கான். ஏன்னா ஜங்குக்கால் இப்போ சமைக்கவும் முடியல. ஸோ ரொம்ப வீக்காக இருக்கான், இப்போ பார்த்தாலும் வயன்ட்டு இருக்கான். ஸோ அப்படி தான் ஜிமின் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறான். சரக்கு பாட்டிலில் தண்ணி ஊற்றி வைக்கிறது, அப்படி இருந்தாலும் ஜங்கு கரெக்டாக கிளப்பில் போய் சரக்கு வாங்கி குடிக்கிறது அப்படி இப்படின்னு அவன் என்னென்னமோ பண்ணுறான் ஜிமின் இல்லாத கேப்பில். ஸோ அப்படி தான் ஜிமின் எவ்வளோ தடுத்து பார்ப்பான். ஆனால் ஜங்கு கேட்குற மாதிரி இல்லை. அவன் எப்போ பார்த்தாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கான். ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து ஒரு மாதிரி லைக் எனக்கு வயன் வேணும் அப்படின்ட்டு ஒரு ஃபைன் டே இப்படி தான் அவன் குடிச்சிட்டு போதையில் ஜிமின் நீ தாண்டா என் ஃப்ரெண்டு, நான் எவ்வளோ குடித்தாலும் நான் எவ்வளோ இது பண்ணாலும் நீ எனக்கு கூட இருக்கல்ல, என் அப்பா என்னை வெறுத்துட்டான், அடுத்தது என் அம்மா என் பாட்டி அப்புறம் யூனா அவளும் இன்னும் வெறுத்துருவா. ஏன்னா அவளுக்கு
இந்த மாதிரி பசங்களை சுத்தமாக பிடிக்காது. குடிக்கார பசங்களை பார்த்தாலே ஓடி போயிடுவா. இதில் வேறு வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். எனக்கு எப்படி இருப்பாளோ தெரிலடா. ஆனால் என்னை பார்க்க கூட வரலல்ல. அவன் என்ன நினச்சிருப்பானா, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, சோஃபி கூட ஓடி போயிருப்பேன் அப்படின்னு நினச்சிருப்பாள். ஆனால் அவள் போகிற தப்பு கணக்குடா. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன்டா, எனக்கு என்ன இருந்தாலும் வயன் கிடைப்பாடா, என்னை பார்க்க வருவா அப்படின்டா. இங்கே அப்படி ஜேக்கே சொல்லிகிட்ருக்கான். ஏ வயன், எங்கடி போன என்னை விட்டு? எனக்கு நீ வேணும்டி, எனக்கு நீ வேணும். நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்டி, சீக்கிரம் வாடி. நீ அவனா ஜங்குக்கா என் பின்னாடியே வருவல்ல, எங்கடி போன? நான் சோஃபியா மேரேஜ் பண்ணலடி, நான் தனியாக தாண்டி இருக்கேன், உனக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்டி, வாடி சீக்கிரம் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே புலம்பிட்டு அங்கே இருக்க சோஃபா மேலே அப்படியே விழுந்துட்டான். ஜிம்மனுக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி தான் நீங்கள் 2 இயர்ஸ் கிராஜுவேஷன் வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஜிம்மன் மூலிமா தான் ஜேகேக்கே தெரிய வந்திருக்கும். ஸோ அப்படியே தான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஸோ 1 வீக்காக ட்ரிங்க் பண்ணிக்க மாட்டான். ஸோ உங்ககிட்ட அப்படியே வந்திருப்பான், உங்ககிட்ட பேசணுன்னு தான் வந்திருப்பான். பட் ஆனால் நீங்கள் அவனை அவாய்ட் பண்ணி போயிருப்பீங்க. ஸோ அப்படி தான் யூனாவையும் தான் அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நினச்சிட்டு செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. அப்போ நான் தான் ஜங்குக்கு தப்பு கணக்கு போட்டுட்டேண்ணா. சொல்லுங்கள் ஜிம்மன் அண்ணா. அதனால தான்மா இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஜங்குக்கு பார்க்க வரியா? நான் வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா நேராக ஓடி போய் ஜங்குக்கு வீட்டுக்கு போகிறீங்க. ஜிம்மன் அப்படி கதவு திறக்கிறான். இப்போ ஜங்குக்கு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான் செம்மையா. நீங்கள் அப்படியே ஓடி போய் ஜங்குக்கா அப்படின்னு தான் ஒரு கத்துறீங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு ஏய் பயந்து சவுண்ட் கேட்குது. அட எப்பயும் கேட்குறது தானே, கேட்டால் போது. ஆனால் வயன் என் கண்ணு முன்னாடி வரலல்ல. ஏ வயன், என் கண்ணு முன்னாடி வாடி, நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன்டி, நீ என் கண்ணு முன்னாடி வந்தால் தாண்டி நான் நம்புவேன் அப்படின்ட்டு அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஓடி வந்து ஜங்குக்கோட கையில் இருக்க அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கிட்டு ஜங்குக்கா நான் வந்துட்டேன், உங்கள் வயன் வந்துட்டேன், என்ன பாருங்க ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு ஏய் வயன் பேசுகிற மாதிரி இருக்குது. ஏய் வயன் வண்டியாடி? ஜங்குக்கா வயன் நான் வந்துட்டேன், உங்களை பார்க்க நான் வந்துட்டேன் ஜங்குக்கா. என்ன ஜங்குக்கா இது, உங்களுக்கு என்ன ஆச்சு ஜங்குக்கா? நான் வந்துட்டேன் ஜங்குக்கா, நான் பண்ணது பெரிய தப்பு ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு ஏய் பொண்டாட்டி வந்துட்டியாடி, வயன் வந்துட்டியாடி, உனக்காக 2 வருஷம்டி என் மனசில் நீ தாண்டி இருக்க. இந்த பார் என் கதை இல்லடி, என்ன நான் சோஃபியா மேரேஜ் பண்ணலடி, ஜெம்மன் கிட்ட கேளுடி, நான் சத்தியமாக மேரேஜ் பண்ணலடி, எனக்கு தெரியும் ஜங்குக்கா, ஜெம்மன் அண்ணா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஜங்குக்கா இனிமேல் கவலைப்படாதீங்க, இனிமேல் நான் தான் உங்களுக்கு, நீங்கள் தான் எனக்கு அப்படின்ட்டு ஜங்குக்கா ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே தான் டோர் வேகமாக திறக்குது. அது நான் இருக்க வரைக்கும் நடக்காது வயன் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. பார்த்தா ஜூனா நின்றுட்டுருக்கான். அவ்வளோதான் உங்களுக்கு. மாமா நீ என்ன? ஏய் நினச்சேன்டி நீங்கள் தான் வருவேன்னு. பரவாயில்லையே, இவனை போட்டு தள்ளிட்டு போகலான்னு நினச்சேன். பரவாயில்ல, நீயும் இருக்கியா? உன்னை இவன் முன்னாடியே தாலி கட்டுறேன்டி, உன்னை இவன் முன்னாடியே உன்னை கூட்டிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஜூனா அப்படி வரான். நீங்கள் மாமா விட்டுரு மாமா, ஜங்குக்கு விடு மாமா அப்படின்றீங்க. ஜங்குக்கு போதையில் இருப்பான்ல. ஸோ அப்படி தான் அவன் முடிய அப்படி கிராப் பண்ணி முடிக்கிறான், அதாவது ஜூனா பிடிக்கிறான். இப்போ நீங்கள் மாமா விட்டுரு மாமா, ஜூனா மாமா விட்டுரு மாமா, ஜங்குக்கு விட்டுறா, அவனை விட்டுரு, அவன் தான் விட்டுடா. இப்போ ஜங்குக்கு அப்படியே போதில்லை. ஏய் யாரா நீ டேஷு அப்படின்ட்டு அவன் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணுறான். பர்றா போதையில் இருந்தாலும் உனக்கு அடிக்கிற திமிரு ஒன்று குறையில அப்படி சொல்லிட்டு ஜூனா அப்படி போட்டு செம்மையாக ஜங்குக்கு அடிக்கிறான். இது மாதிரி அடிக்கிறது மூலயமா ஜேகேக்கு அப்படியே அவனோட போதை தெளியுது. ஸோ அப்படியே ஃபைனலி ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா ஜூனாவை போட்டு செம்மையாக அடிக்கிறான். நீங்களாம் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க, உங்களை சுற்றி நிறைய ஆளுங்க நிற்கிறாங்க, அவங்கெல்லாம் உங்களை விட்டுட்டு ஜேகேவை அடிக்க வராங்க. ஜேகே எல்லாரையும் அடித்து போட்டுட்டான். ஃபைனலி அங்கே ஒரு கன் இருக்குது. ஸோ அப்படியே பார்க்குறான் ஜேகே. இப்போ அப்படியே எடுத்து இப்போ ஜூனா முன்னாடி பாயிண்ட் அவுட் பண்ணுறான். முடிஞ்சா வாடா அப்படின்னு ஜேகே கேட்குறான். இப்போது அப்படியே ஜூனா பார்த்துட்டு ஜங்குக் வேணாம் விட்டுரு. ஓ ஒன்று விடணுமா? இவ்வளோ தைரியம் தான் என் பொண்டாட்டிக்கு மேலே கை வைப்ப? அவளை கல்யாணம் பண்ணிட்டு போகிற அளவுக்கு உன் மேலே திமிரு வந்துடுச்சு உனக்கு? நீ உயிரோட இருந்தா என் பொண்டாட்டிக்கு சேஃப் இல்லை அப்படின்ட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறானா
ஜூனாவை அந்த இடத்த சுட்டு கொன்னுட்டான். அவ்வளோதான். நீங்கள் ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா ஜங்குக்கு அப்படியே கீழே விழுந்துட்டான். இப்போ ஜிமின் ஓடி வரான். ஏன்னா ஜிமினையும் பிடிச்சி வச்சுருப்பானுங்க அவன் ஆளுங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஜங்குக்கு மயக்க போட்டு அப்படியே விழுந்துட்டான். ஸோ அப்படியே தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜங்குக் அப்படியே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டான். இந்த விஷயம் ஜங்குக்கோட ஃபேமிலி எல்லாருக்கும் தெரிய வருது, உங்கள் ஃபேமிலிக்கும். அப்படி ஜங்குக் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜங்குக் ஒன்றும் இல்லை, பட் ஆனால் ஜூனாக்கு ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு. இப்போ உங்கள் அம்மா பார்க்குறாங்க. ஜூனாக்கு அந்தளவுக்கு சீரியஸ்னால் லைக் அவன் உயிர் பழைச்சிருவான், பட் ஆனால் கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனில் இருக்கான். நீங்கள் ஜூனாவெலாம் கண்டுக்கல, ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கீங்க. டாக்டர் அப்படி என்ன சொல்கிறாங்க, ஓவர் ஆல்கோஹால் எடுத்தனால தான் இந்த பிரச்சனை, அவரை காப்பாற்றிடலாம், அவர் சேஃப் தான் அப்படின்ற மாதிரி. நீங்கள் அப்படி ஜங்குக்கு போய் பார்க்குறீங்க. ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு, ஜங்குக்கா அவங்களுக்கு இன்னுமே ஒன்றும் ஆகாது, இந்த வயன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஜங்குக்கு நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜங்குக் ஃபைனல் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. இங்கே ஜூனாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே வரான். இப்போ அப்படியே ஜூனா பார்த்துட்டு, என்னை மன்னிச்சிரு ஜங்குக், உன் லிமிட்டை க்ராஸ் பண்ணி வந்துட்டேன், நீ வயனை எடுத்துக்கோ. எனக்கு இப்போ தான் புரியுது, நான் பிரெயின் டியூமரில் பிரச்சனையில் இருக்கேன். நான் நாளைக்கு வயனை மேரேஜ் பண்ணேன்னா கண்டிப்பாக அவள் லைஃப் டெஸ்ட்ராய் ஆகிடும். நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கோ. நான் அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் உன் மாமா நான் டார்ச்சர் கொடுக்க மாட்டேன். இதுக்கப்புறம் உன் மாமா இன்னும் 2 மாதம்தான் உயிரோடு இருப்பேன். அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருந்தாலும் இல்லைனாலும் நீ ஜங்கு கூட சந்தோஷமா இரு அப்படின்ட்டு ஜூனா சொல்லி அப்படியே உட்கார்றாரு. இப்போ நீங்கள் அவங்க மாமாவை லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு மாமா, உனக்கு ஒன்றும் ஆகாது, உன் நல்ல மனசுக்கு உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜூனா அப்படியே நல்லா ஸ்மைல் பண்ணுறது. தென் அப்படியே தான் வாங்க இப்போ அப்படியே ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போது ஃபைனலி உங்களுக்கும் ஜங்குக்கும் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் மேரேஜ் ஆகுது. ஸோ அப்படி தான் ஜங்குக்கோட ஃபேமிலிலாம் லைட்டாக அப்ரூவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது ஜங்குக்கோட அப்பா ஜங்குக் கிட்ட சாரிலாம் கேட்டு அவர் ஃபைனலி ஜங்குக்கை ஏற்றுக்கிறாரு அவர் பையன்றது. ஸோ ஜங்குக்கும் அப்படியே அவனோட ஆஃபீஸ் மேட்டர் அதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களை மேரேஜுக்கு சம்மதம் பண்ணியிருப்பான். அப்படியே 5 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கும் ஜங்குக்கும் அந்த வெட்டிங் ஹாலில் நீங்கள் அப்படியே தான் உங்கள் அப்பாவோட கையை ஹோல்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஜங்குக் அங்கே நின்றுட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அப்படி ஜங்குக்கோட கையை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அப்பா அப்படியே என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. கண்டிப்பாக அங்கிள் நான் பார்த்துக்கிறேன். இப்போ அப்படி தான் ஃபாதர் அப்படியே கேட்குறாரு, மிஸ்டர் ஜான் ஜங்குக் ஆகி நீங்கள் கிம் வயனை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்ற ஃபாதர் கேட்குறாரு. ஜங்குக்கும் சம்மதம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது மிஸ்ஸஸ் கிம் வயனாகிய நீங்கள் ஜான் ஜங்குக்கை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்ட்டு இப்போ அப்படியே தான் உங்ககிட்ட கேட்குறாரு ஃபாதர். நீங்களும் சம்மதம்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ரிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ஜங்குக்கு ரிங் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. தென் கிஸ் த பிரைட் அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே அந்த மூமெண்ட்ஸ் போகுது. தென் ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் வீட்டுக்கு வரீங்க. ஸோ வீட்டுக்கு வந்த அப்புறம் என்ன, அப்படி ஜங்குக்கும் உங்களுக்கும் நிறையா விஷயம் நடக்குது. ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே வாங்க இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். உங்களுக்கும் ஜங்குக்கும் ஒரு அழகான 2 குழந்தைங்க, அதாவது ஜானுன்னு ஒரு குழந்தையும் தென் தியான்னு ஒரு குழந்தையும் உங்ககிட்ட இருக்கு. ஸோ அப்படி தான் 2 பேரையும் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே 2 பேரையும், பசங்களா போகலாமா அப்படின்னு ஜங்குக் கேட்குறான். போகலாம் டேடி அப்படின்ட்டு அந்த 2 குழந்தைங்களும் சொல்லுது. ஸோ அப்படி தான் ஜங்குக் அப்படியே எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அப்படியே அந்த வண்டியில் போயிட்டுருக்கான். ஸோ அப்படி தான் நீங்கள் ஒரு நார்மலான லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கீங்க ஜங்குக் கூட ரொம்ப ஹாப்பியாக. ஸோ ஓகே மிஸ், இதோட இந்த ஃபாலோயிங் ஃபார் அன்ரீச்சபிள் ப்ரொஃபஸர் அப்படின்ற ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். ஸோ நூஹா இது வரைக்கும் ஸ்டோரி கொடுத்தா, தென் இதில் நிறையா ஸ்டோரிஸ் நானே வந்து ஓனாக க்ரியேட் பண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் தேங்க்யூ ஸோ மச் நூஹா, எனக்கு அவ்வளோ பெரிய மெசேஜ் டைப் பண்ணி சென்ட் பண்ணதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தென் நூஹா கிட்ட சொல்லுங்கள் அவள் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு. ஸோ அவ்வளோ கொஞ்சம் கொடுத்தா. ஸோ நானும் கொஞ்சம் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க மிஸ். ஹோப் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ். ஓகேவா? ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கு ஜேகேவோட ஒன் ஷாட். ஓகேவா? ஸோ நாளைக்கு நம்ம வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய்.